ஹாய் மை டியர் போல்வுட் பீப்பிள்ஸ் இந்த வேர்ல்டு குட் மார்னிங் உலக மக்களே, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, காலை வணக்கம். இது ஒரு அற்புதமான ஒரு வீடியோ. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, கொஞ்சம் பாருங்கள், எனக்கோசரமாவது பாருங்கள். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள், யார் தெரியுதா உங்களுக்கு? முன்னாள் முதல் அமைச்சர் ஜெயலலிதா ஜெயராமன். சரிங்களா? அவங்கள பற்றி தான் கொஞ்சம் ஒரு ஷார்ட்டாக சக்குன்னு முடிச்சிடுறேன். அங்கே பார்த்தீங்களா, மேலே இங்கே பாருங்கள் அண்ணா, இங்கே பாருங்கள் அம்மா புஸ்தகம். இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வாங்கி படிங்க. ரெண்டாவது நான் அம்மான்னு சொன்னதுக்காக நான் வருத்தப்படுறேன். பிகாஸ் எனக்கு அவங்க அரசியலுக்கு வந்தது பெருசாக எனக்கு எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்ல தெரியல. பிகாஸ் ஐ எம் நாட் அ பொலிட்டிஷியன். நான் ஒரு அரசியலுக்கு விரோதமானவன், அரசியலை வெறுக்கிறவன், நான் அரசியல்வாதியும் இல்லை. நான் ஜெயலலிதா அம்மாவுடைய மிகப்பெரிய ரசிகன். அவங்க பழைய படங்கள், அவங்க ஆடக்கூடிய அந்த நடனத்துக்கு நான் அடிமை. ஸோ நான் ஒரு ஃபேனாக அவங்களுக்கு இருந்துட்டு, அவங்க ஆடின டான்ஸ் எல்லாம் நல்லா ரசிச்சுட்டு, அதுக்கு அப்புறம் போய் நம்ம இந்த மாதிரி இப்போ கூறானுங்க பாருங்க, நான் பார்த்துட்டு வந்தேன் காலையில் டீ கடையில். எங்கே பார்த்தாலும் அவங்க பேனரை பெருசாக வச்சுருக்காங்க, 78வது பிறந்த நாள். சரி, எனக்கு சசிகலா கெட்டவரே என்றால் ஜெயலலிதாவும் கெட்டவர் தான், ஜெயலலிதா கெட்டவர் என்றால் சசிகலாவும் கெட்டவர் தான். சரி, நமக்கு அது வேணாம். அரசியல் நேரத்துக்கு மயிர் கருமாந்திரம் எழுவு. சரி, அம்மா அது அப்படி சாரி அம்மான்ற பாருங்கள். மறுபடியும் ஜெயலலிதா பற்றிட்டு ஒரு சின்ன உங்களுக்கு ஆமாம், ஜெயலலிதா முன்னாள் தமிழக முதல்வரும் அரசியல் தலைவரும் பிரபல முன்னாள் தென்னிந்திய திரைப்பட நடிகரும் ஆவார். இவர் தமிழக முதலமைச்சராக 6 முறை பதவி வகுத்துள்ளார். இவர் 1991 முதல் 1996 வரையும் 2001ஆம் ஆண்டில் சில மாதங்களும், பின்னர் 2002 முதல் 2006 வரையும், 2011 முதல் 2014 வரையும் இருந்தார். ஓகேயா? ஸோ அப்படியே அவங்க இன்னொரு விஷயம், அவங்களுடைய அந்த பயோடாட்டா பார்த்துடலாம். ஸோ அந்த பயோடாட்டா என்ன பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, எல்லாமே இங்கே தான் இருக்குது. அது சரியாக உங்களுக்கு கிளாரில் தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பார்ன் 24 பிப்ரவரி 1948 முடுக்கோடு அப்படின்னு ஒரு ஊர். அப்புறம் காஸ் ஆஃப் டேட்டு கார்டியாக் அரெஸ்ட்டு. அப்புறம் டேட் ஆஃப் டெத்து 5 டிசம்பர் 2016. அப்புறம் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சந்தியா ஜெயராமன். அப்புறம் சிப்ளிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது என்னங்க போகுது பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம், சைலஜா ஜெயராமன், அப்புறம் ஜெயக்குமார், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஆட்டோனோமஸ் அது படிச்சிருக்கிறாங்க 1964 to 1965 அது. அப்புறம் நிறையா இருக்குது. பார்ட்டி அப்படி பார்த்தாக்கா ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்புறம் ப்ரீவியஸ் ஆஃபீஸஸ் பார்த்தா மெம்பர் ஆஃப் த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 2015 to 2016. அப்புறம் நிறைய விஷயம் இருக்குது. அப்புறம் ஏஜ் அட் டெட் 68 வருஷம். 68 இயர்ஸ் 1948 2016. ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா ஜெயராமன். ஓகே, ஃபைன். அநேகமாக பார்த்தீங்கன்னாக்கா 3:17 ஆயிடுச்சு. சரி, நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோவை அப்படியே ஒரு ஏன்னா பிகாஸ் ஐ நீடு 5 ஷார்ட்ஸ், எனக்கு 5 ஷார்ட்ஸ் தேவைப்படுது. அப்படியே இதை ஒரு கொஞ்சம் பெருசாக எடுத்து அப்புறம் கட் பண்ணி, அதாவது தட் மீன்ஸ் ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ வேணும்? ஆமாம், 2:55 இல்லை 2:56, 2.5657 அந்த மாதிரி கட் பண்ணி ஒரு 5 வீடியோவை போட்டுருவேன். அதுக்கு முன்னால் இது பார்த்தீங்களா, நான் ஃபுல்லாக நான் இதையும் பார்க்காம பேச மாட்டேன். திஸ் புஸ்தகம் இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அண்ணாவின் குறு நாவல்கள் என்ற ஒரு புஸ்தகம். இது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க புரட்சி தலைவி அம்மா, மகளால் நான், மக்களுக்காக நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க திஸ் இஸ் மறுபடியும் அண்ணா தான். இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். பேரறிஞர் அண்ணா குறு நாவல் என்று சொல்லிட்டு ஒரு பார்த்தீங்களா, இது 2வது பதிப்பு. திஸ் இஸ் பாருங்க, நான் ஏன் பிறந்தேன் எம்ஜிஆர். இது பாகம் 1. இதெல்லாம் அவசியம் நீங்கள் வாங்கி படிக்கணும் என்பதற்காக தான் இதெல்லாம் காமித்து கொண்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நான் ஏன் பிறந்தேன் பாகம் 2 எம்ஜி ராமச்சந்திரன். ஸோ இந்த மாதிரி எங்கிட்ட ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது. அவ்வளோ புத்தகங்கள் இருந்தாலும் இந்த ஒரு புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, வந்தார்கள் வென்றார்கள். ஆமாம், இந்த ஒரு புத்தகத்தை படிச்சிங்கனாக்க உலகத்தையே நீங்கள் படித்தது போல் ஆகிவிடும். ஏன்னா இந்த யார் இவர்கள் முகலாயர்கள். இது அக்பரை தவிர மீதி எல்லாருமே அக்பர் ஒருவர் மட்டுமே முகலாயர்கள் என்போது நீங்கள் புரிஞ்சுங்க. ஆமாம், முகலாயர்கள் அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்ம எதுவும் பெருசாக பேச வேண்டாம். இந்த ஒரு புத்தகத்தை
ஆமாம், இளைஞர்கள், வாலிப பெண்கள், ஜென்ஸி கிட்ஸ், சுக்கர் கிட்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞானம் தானாக வந்துவிடும். அப்படியே எப்பேற்பட்ட ஒரு ரத்த சாக்கடை கடந்த காலங்கள். கூவம் என்னய்யா நாறுது? கூவம் பூரா ரத்தம் ஒண்ணா எப்படி இருக்கும்? ஆ? கூவம் தூர்வாரலன்னு நம்ம திட்டின்னு இருக்கிறோம். ஆனா, இத் மிக பயங்கரமான நதிகள், ஆறுகள், கடல் முதல் கொண்டு ரத்தமா இருந்தது. அதுக்காக தான் அடிக்கடி திட்டுவேன். என்ன திட்டுவேன்? சரித்திரம் ஒரு ரத்த சாக்கடை என்று நான் அடிக்கடி திட்டுவது உண்டு. நீங்க பார்த்துருப்பீங்க. 2வது நான் ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், பேசுறேன், போறேன், வரேன்னா, நான் சும்மா அந்த புஸ்தகங்கள பார்த்துட்டு, படிச்சுட்டு, போயிட்டு, வந்துக்கிட்டு, கேட்டுக்கிட்டு, ஆமா ரோட்ல பார்க்கறது, டெய்லி ஆமா இன்று தினம் ரொம்ப முக்கியம். நேத்து செத்துப்போச்சு, நாளைக்கு இருக்கா இல்லையா தெரியாது. இந்த நாளை நமதே இந்த பாட்டெல்லாம் பாடுறதெல்லாம் ஜான் பாஸ்கோவுக்கு பிடிக்காது. இன்று தினம் எப்படி இருக்க வேண்டும்? இன்று சாப்பிட்டோமா? இன்று உறங்கி நன்றாக எழுந்தோமா? ராத்திரிக்கு உயிரோடு இருப்போமா? இப்படி நினைத்து கொண்டு வாழ்பவனுக்கு ஒருபோதும் துன்பம் வருவதில்லை. பாக்கெட்டு காலி, மனசு ஜாலி. பாக்கெட்டில் துட்டு இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கெட்ட கெட்ட எண்ணங்கள் வரும், சிந்தனைகள் வரும், ரெக்க கட்டி பறக்கும் மனசு. எங்கேயாவது போய் தேவடியா வீட்டில் போய் தூங்கும். தேவையாது. இது தவறு என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா என்னை பற்றி தான் அப்படி வந்துடும். நான் அடிக்கடி சொல்வேன், கோபம் வருவது, இந்த கெட்ட டைலாக்ஸ் எல்லாம் வருது, அது மனதின் எழுச்சி. உள்ளுக்குள்ளே அது அப்படியே இருக்குது. ஒரு நாளைக்கு ரோட்டில் நீ போய் பாரு. ஆமாம், போகிறோம் வரோம், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 தடவை இல்லை 100 தடவை தீவிடியா யூஸ் பண்ணுறான். அதனால் எனக்கு அது வந்துச்சு. ஸோ கோபம் என்பது, டைலாக்ஸ் என்பது உள்ளுக்குள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு உணர்வு, எழுச்சி. அதை தடுக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால தான் சில நேரத்தில் அது வெளியில் வந்துடுது. அதனால் கெட்ட வார்த்தை பேசுபவர்களை நான் ஒருபோதும் திட்டுறதில்லை, வன்மையாக அவங்கள கண்டுக்கிறதில்லை. நான் கண்டிப்பதை எல்லாம் இன்னொருத்தர் சோத்தை புடுங்கி தின்னாத, குழந்தைகிட்ட இருக்கிற சாக்லேட்டை பிடுங்கி தின்னாத, அதுக்கும் பசிக்கும். நீ பசியோடு இருந்தால் உனக்கு மற்றவங்களுக்கு பசிக்கும் என்று தெரியும். நீ தான் அக்கம் பக்கத்தில் இருக்கவன் இவந்து எல்லாத்தையும் ஊர் உலகம் மயிர் மண்ணாங்கட்டிய ஆட்டையை போட்டு தின்றிய, உனக்கு எங்கடா பசி தெரியும்? உனக்கு எங்கடா ஏழை மக்களின் அந்த வேதனை புரியும்? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்று ஜெயலலிதா அம்மா, மறுபடியும் அம்மான்ற ஜெயலலிதா 78வது பிறந்த நாள். அந்த ஆத்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் ஜெயலலிதா அற்புதமான அவங்கள நான் எப்படி அவங்க பார்த்துருக்கேன் ஜெயலலிதா அப்படின்னாக்க, ஒரு க்யூட் பேபி, சாக்லேட் பேபி. ஆமாம், அற்புதமான ஒரு டான்சர். ஆமாம், சிவாஜி கணேசன் அரங்கேற்றிய 13 வயசோ 14 வயசோ ஐ திங்க், சரியாக தெரியல, உள்ள இருக்குது. சிவாஜி கணேசன் போய் பரதநாட்டியம் அரங்கேற்றம் நடத்தினவர். ஒரு 17 வருடங்களுக்கு அப்புறம் சிவாஜிக்கு பொண்டாட்டியாக நடிச்சுவாங்க. கதைகள் அப்படி இருக்கிறது. எம்ஜி ராமச்சந்திரனும் ஜெயலலிதா அவர்கள் பரதநாட்டியம் அந்த அரங்கேற்றம் இருக்கு இல்லையா, அங்கே போய் பாராட்டியிருக்காங்க. வாவ், சூப்பர், வள பியூட்டிஃபுல் டான்ஸர் நீங்கள், அப்படியெல்லாம் பாராட்டியிருக்காங்க. அதே ஜெயலலிதாவுக்கு அம்மாவும், அதே எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு அம்மாவாகவும் நடித்திருக்கிறார். அண்டு காதலியாகவும் நடித்திருக்கிறார், மனைவியாகவும் நடித்திருக்கிறார். சரி விடுங்க. நான் ஒரு கலைஞன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். ஒரு கலைஞனுக்கு தான் எல்லா வகையான மக்களையும் ரசிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். மற்றவர்களால் முடியாது. ஸோ நான் எப்பவுமே அதுதான் சொல்லுவேன், ஒரு கலைஞர் நினைத்தால் எதையுமே சாதிக்க முடியும். நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த நாடு போய் கொண்டிருக்கிற நிலைமையை பார்க்கும் பொழுது, பேப்பரில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. உலக நாடுகளில் இன்றைக்கி எவ்வளோ சிரமங்கள் போய் கொண்டு இருக்கிறது. நேற்றுவா நைட்டு நினைக்கிறேன் 7.1. ஆமாம், நிலநடுக்கம் மலேசியாவில் பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்து ஊர் மாதிரி தான், தப்புன்னு கூட இங்கே வந்துடும். ஸோ தயவுசெய்து நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது ஒரு விஷயம் என்னன்னாக்க, இந்த அரசியல், ஆமாம், அப்படி தீ பொறி வடிவேல் ஏதோ ஒரு படத்தில் நடந்து வரும்போது காலில் நெருப்பு வரும்போது, அப்படி எங்கே பார்த்தாலும் ஒரே கவுச்சி வாடை. அவனை திட்டுறான், அவன் இவனை திட்டுறான். காரணம் பதவி ஆசை, பண ஆசை. இதுதான், வேற ஒன்றும் மக்களுக்கெல்லாம் சேவை செய்ய வேண்டும் என்றதெல்லாம் இல்லை. அவங்களோட ஏதோ மக்களுக்காக தான் மக்கள் இன்னும் சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது. ஆபிரகாம் லிங்கன் அவர் சொல்வார். ஆபிரகாம் லிங்கன் யார் தெரியல, 16வது 16th, ஆமாம் 16th பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. அவர் சொல்வார், மக்கள் தான் எல்லாமே, இது இயற்கை தான் எல்லாமே. இந்த மக்களுக்கும் இயற்கைக்கும் எப்பொழுதுமே யாருமே முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. மக்களாட்சி, ஜனநாயகம் என்பது அமெரிக்காவில் பிறந்தது. இன்னும் இங்கே பிறக்கவே இல்லை, இன்னும் இங்கே விடியலே வரல. இன்னும் விடியல் வந்துருச்சு, மயிர் வந்துருச்சுன்னு சொல்லுவான். எல்லாம் ஃபோட்டோவை போட்டு பொழப்பு நடத்துகிற புறம்போக்கு எச்சங்க காலையில் நான் பார்த்தேன். ஜெயலலிதா ஃபோட்டோவை போட்டு
எந்த விசுவாசமும் இல்லாதவர்கள்ட்ட நான் உட்காந்து பேசுகிறேனே, நான் ஜெயலலிதாவின் ரசிகன். நான் பேசுகிற அளவு கூட இவங்க எவனும் பேச மாட்டான். அது எடப்பாடியாக இருக்கட்டும், இல்லை எல்லாம் எந்தெந்த செத்துப்போன பாடி, சாவாத பாடி, உயிரோடு இருக்கிற ஜடம் என்கின்ற பாடி, அப்புறம் பொம்பளைங்க போட்டு அதை உள்ளார பாடி, எந்த பாடியும் நீங்கள் நாற்றை எடுத்து போன பாடி தான். நான் இப்படி பேசுவதற்காக ஒரு நாளும் நான் வருந்துவதில்லை. காரணம் என்னவென்றால் ஜென்சி கிட்ஸ் தான் எனக்கு முக்கியம், 2K கிட்ஸ் தான் எனக்கு முக்கியம். இளைஞர்கள் வாலிபர்கள் இல்லாத இந்த உலகம் வேஸ்ட். இந்த பசங்க இப்போ குடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், போகிறான் வரான், சின்ன தவறு தான் செய்கிறான். உன்ன மாதிரி ஊழல் பண்ணல, லஞ்சம் வாங்கலை, நாசம் பண்ணலை, ஊராட்சி சொத்தை பிடிங்கி வச்சுக்கல. ஏதோ விளையாட்டு பிள்ளை நானும் பண்ணியிருக்கிறேன் சிறு வயதில். நானும் இதே போல் சிறு வயதில் பண்ணியிருக்கிறேன். ஒரு சூழ்நிலை என்னை மாற்றி இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் தவறு, இதெல்லாம் குற்றம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, சொந்தம்தான் உறவு, அப்பா மதம் தெய்வம், மற்றபடி உலக மக்கள் எல்லோரும் நம்ம உறவினர்கள். இப்படி பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இந்த ஜென்ஸுக்கு ஸ்ரீக்கு கண்டிப்பாக வருவான். இளைஞர்கள் கண்டிப்பாக வருவான், வாலிப பெண்கள் கண்டிப்பாக வருவாங்க. அது எனக்கு தெரியும். அவங்க ஒன்று பெரிய கூட்டம் இல்லை, சின்ன சின்ன கூட்டுறாங்க. கஜா அடிக்கிறான், நெட்டிட்டா முடிஞ்சு போச்சு. சரக்கு அடிக்கிறான், நெட்டிட்டா முடிஞ்சு போச்சு. திருடுறானா அதையும் நெட்டி விடுவான். சில பசங்க திருடுறது செயினாக இருக்குது, பீரோ புள்ளிங்க பொண்ணு சின்ன வயசில் ஒரு பயிரை போட்டு விட்டானுங்க ஏதோ ஒரு இப்போ ரீசன்ட்லி. எல்லாம் அப்போ ஒரு பாவம் அங்கே போயிட்டான். எங்கே போயிட்டான்? சிறுவர் சீர்திருத்த ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. லைஃப் போயிடுச்சா? இந்த மாதிரி நீங்கள் சிறுவர் சீர்திருத்த ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் நீ போய் பாரு, எல்லாம் அம்மாவையே படுக்கிறதுக்கு போட்டிருப்பான். போய்ப்பா, செங்கல்பட்டில் இருக்குது சிறுவர் சீர்திருத்த ஸ்கூல். அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த பசங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா எதற்காக அவர்களை பிடித்து கொண்டு வந்து வச்சுருக்கோம்? அம்மா கிட்டே நான் ராத்திரி உங்களை செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்திருப்பான். இட்ஸ் ட்ரூ, உண்மை. நான் கண்ணில் பார்த்தது. எங்கிட்டயே என் தெருவில் இருக்கிற ஒரு அம்மா வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி பயலை கொண்டு போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்க வேண்டும், தாங்கள் உதவி செய்வீர்களா என்று என்னிடம் கேட்டார்கள். நான் செய்வேன். நான் கேட்டேன், என்ன ஓராட்டம் என்ன பண்ணான் அவன் அப்படி சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போ சொன்னான், கத்தியை காட்டி மிரட்டுறான், நைட்டு எங்கள் கூட படுத்தே ஆகணுன்றான். வயது என்ன அவனுக்கு? அப்படி கேட்டேன். 13 வயது. எவ்வளோ கேவலம் இது, எவ்வளோ கேவலம். நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். 5 வயசில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் ஒரு நாடோடி, நான் ஒரு பக்கிரி, நான் ஊரெல்லாம் சுற்றுருவேன். அப்படி நான் வீட்டை விட்டு அடிக்கடி ஓடிடுவேன். சிறு வயதிலேயே அம்மாக்கிட்ட கோச்சிக்கு போயிடுவேன். எங்கே ஓடுவேன், கடலூர், விருதாச்சலம், அங்கே எங்கே நெய்வேலி, எங்கே வேண்டாலும் நடந்தே போவேன். ரோட்டில் ஏதாவது பழங்கள், நாகப்பழம் அதெல்லாம் உழுவேன், எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். 4 நாள் இருந்தால் போதும். இங்கிலீஷ் படம் பார்ப்பேன். அப்போவே என்னுடைய அப்போல்லாம் இங்கிலீஷ் படத்துக்கெல்லாம் 18 வயசு தான் விடுவான். இப்போ எல்லாரையும் விடுவான். அப்போ விடவே மாட்டான். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னாக்க, சினிமா இங்கிலீஷ் படம் பார்க்க வேண்டுமே என்பதற்காக அந்த தியேட்டரில் முறுக்கு விற்கிறவனா, இல்லாட்டினா அந்த கழுவுறவனா, இல்லை கக்கூஸ் கழுவுறவனா போய் அந்த வேலையை வாங்கிப்பேன். அந்த வேலையை வாங்கிக்கிறேன் எதுக்கு? இங்கிலீஷ் படம் பார்க்க வேண்டும் என்பதற்காக. அதனால தான் என்னுடைய ஆங்கில உச்சரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். சிறு வயதிலிருந்தே நான் அதில் அப்படியே பழக்கப்பட்டு போய் விட்டேன். அதை பற்றி நான் இப்போ பேச வரல, என் சொந்த கதை பற்றி நான் பேச வரல. நான் பேசப்போவது என்னவென்றால், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த விஜய். நான் யாருக்கும் நான் ஆதரவு கிடையாது. எம்ஜிஆர் ஒருவரை தவிர நான் யாருக்கும் ஓட்டு போட்டதே இல்லை. இதுக்கப்புறமும் நான் ஓட்டு போட வேண்டும் என்றால் விஜய்க்கு போடலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் விஜய் நான் முழுக்க அந்த மீடியாக்களில் பார்த்துவிட்டு, சினிமாவில் பார்த்துவிட்டு, அவங்க சொல்வதை கேட்டுவிட்டு நான் பேசவில்லை. விஜய் வீட்டுக்கு முன்னால் உக்காந்து நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன். அவங்க அப்பாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஏன்னா அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். விஜய் ரோடில் சின்ன பிள்ளைய அந்த கிரிக்கெட் மாட்டை வச்சுட்டு விளையாடுறதெல்லாம் எனக்கு தெரியும். நான் 18 வருடம் சினிமாவில் இருந்தவன். பயங்கரமாக தோற்று போனவன். சினிமாக்காரன் ஒவ்வொருத்தவங்காரையும் அவுத்து விட்டுருவேன், நாடிடும். வேணாம், எனக்கு பிடிக்கல. நானும் வந்தேன், எவனும் போன்னு சொல்லலை. எனக்கு பிடிக்கல. நான் ஒரு MG ராமச்சந்திரன் எப்படி அவருடைய படங்கள் இருக்கும், கொள்கைகள் இருக்கும், சிந்தனைகள் இருக்கும், சினிமா படத்தில் சிகரெட் குடிக்கிறது கூட தப்புன்னு சொல்லுவேன். நான் சிகரெட் குடிப்பவன் தான். பட் சினிமா படத்தில் அதை செய்யாத. ஏன்னா உன்னை ஃபாலோ பண்ணுறான், அத்தனை பேரும் அவன் சிகரெட்டு குடிப்பான். ஆமாம், அந்த ஃபாலோ நாங்கள். ஆமாம், அதனால் அவருடைய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய படங்கள் இன்றும் போய் பாரு, அப்படி இருக்கும். கருத்துப்பாடுகள், கொள்கைப்பாடுகள் என்று ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. 14 நிமிஷங்கள் கிட்ட வந்துருச்சு. இதுக்கு மேலே இந்த ஜாஸ்தியாக பேசினாக்க அப்புறம் நான் ஏற்கனவே அந்த ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், ஆண்டவனை தேடுகிறேன், வா வா வா. ஜெயலலிதா அவங்க அந்த 1000ல் ஒருவன் என்று சொல்லி ஒரு படம். அந்த படத்தில் இந்த பாடலுக்கு அவங்க ஆடியிருப்பாங்க. அடிமைகள் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அந்த படம். முடிஞ்சால் அந்த படம் போய் பாருங்கள், 1000ல் ஒருவன். அந்த பாடல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாடலை எடுத்து நல்லா சிந்தித்து பார்த்தா அது ஜெயலலிதா அவர்களின் கதை. ஆமாம்,
சரி, இப்படியே நான் வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்க விரும்பல. அவர்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும். எல்லாம் அந்த கல்லறையில போய் நான் படுத்துக்கிட்டு அப்படியே அவங்க எங்கிட்ட கனவுல வந்து பேசுனாங்கன்னு எச்ச பசங்க இபிஎஸ், இபிஎஸ், ஓபிஎஸ் எல்லாம் இருப்பான். அவர்களை பற்றிலாம் நீங்க பேசவில்லை. பட் எனக்கு அவர்களை பிடிக்காது. ஜெயலலிதாவா எனக்கு பிடிக்கும். ஏன் எனக்கு பிடிக்கும்? உங்களுக்கு புஸ்தகங்கள நான் காட்டினேன்னாக்க, ஜெயலலிதா அவங்க ஒரு கூடா நட்பு கேடா விளைவு. கூடா நட்பு கேடா விளைவு. சசிகலா என்ற ஒரு கூடா நட்பு கேடா விளைவு. ஒரு சாக்லேட் பேபி, ஒரு ஐஸ்கிரீம் பேபி, ஒரு அற்புதமான ஒரு நடனம் ஆடக்கூடிய ஒரு நடிகை. நாசமா போனதுக்கு காரணம் இந்த சமுதாயம் தான் என்பதை சொல்லிக்கொண்டு 78 வயதில் பிறந்த நாள் காணும் ஜெயலலிதா அவங்க ஆத்மா சந்தோஷமாக இருக்கட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நான் முடித்துக் கொள்கிறேன். முடிந்தால் மற்றொரு வீடியோவில் பேசுகிறேன். தேங்க்யூ.